பாக்கி 2 கதையை எடுப்பீங்களா சார்? ஆக்சுவலி 8 கதை சார். 8 கதையா? 8 கதை இல்ல, 8 கதை முதல்ல ஒரு சீரீஸா பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் அதை 4 வந்து ஒரு படமா பண்றதா மாத்தணும். ஸோ 4 கதை அவர்கிட்ட சொன்னேன், அதுதான் பண்றதா இருந்தது. பட் அது 2020 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஒரு 2 கதையை மாத்தணும். அது அவர்கிட்ட சொல்லலை. அந்த 8 கதையும் இந்த மாதிரி கதைகளா? நான் கேட்கறது அந்த மாதிரி கதைகளா? அந்த மாதிரினா எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி கதையா? நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம், வேற மாதிரியாவும் இருக்கலாம், தெரியல சார். அப்புறம் ஒரு விஷயம், நாங்கள் அவங்கள வந்து ட்ரெய்லர் லான்ச் அப்போ கொஞ்சம் கேட்டோம், வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் படத்தை ரொம்ப பாராட்டினோம். நான் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ? ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? இங்கே இருக்க போஸ்டர் பாருங்க, பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க, அவர் மட்டும் அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணியிருக்கலாமே சார்? அந்த கேரக்டர் அது சார், அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது. எதுக்கு இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார்? எல்லாத்துலயும் குத்த கதை பிடிச்சா எப்படி சார்? இல்ல அதுவும் டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் எதாச்சியா நடிக்கிறேன் சார். போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார், வேறு சொல்றாரு. நீங்க பார்க்காமல ஓகே பண்ணிருப்பீங்க. சரி, இந்த அளவுக்கு யோசிக்கல. இந்த அட்வான்டேஜ் வேணாம். நீங்க நல்ல கருத்தை சொல்றீங்க, அது நேரடியா வந்துடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க. என்னால் பேச முடியாமல் இருந்தது. அந்த டைலாக்லாம் மாற்ற சொன்னேன். அவ்வளோ வல்கரா டைலாக்லாம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார்? 3 வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது. 3 வருஷம் 4 வருஷமா, அதனால ஞாபகம் இல்லை சார். என்ன டைலாக் தூக்கணும்னு, என்ன டைலாக் தூக்கணும் அவங்ககிட்ட அவங்கள சொல்லுங்க. நீங்க பேசணும்னு சார் ஆசைப்படுறாரு சார். நிஜமா ஞாபகம் இல்லை, பட் எனக்கு 2-3 லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாற்ற சொன்னதான் ஞாபகம். ஸோ அவ்வளோதான். அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நிறையா கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தேன், இது எப்படி இருக்கும், இது எப்படி போகும், அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன். இதில் ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. கதை கேட்கும்போது ஆண் விபச்சாரியா சார்? ஆமாம் சார். நான் 2012 அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் சார். அப்போதான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். அதனால தான் சார். சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஓடிடி நல்லா இருக்கே, அதனால உடனே அப்ரோச் பண்ணுவாங்க. டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார். ப்ராபப்ளி வித்தின் a week ஒரு நல்ல இது நம்புகிறோம். சரவணன் அந்த திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாளாக காணும் நீங்கள் சினிமா ஃபீல்டுலேயே. ஆமாம் சார். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமாக தான் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனாலும் வெயிட்டான கேரக்டர். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டில் இல்லை சார். என் வீட்டில் கனவும் கற்பனையும் தான் சார். யாரும் இல்லை சார். இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார். அதான் கேரக்டர் பண்ண பார்த்தேன். நம்மளும் கல்யாணம் ஒரு காலில் வந்ததே இல்லையே அப்படின்னு நான் விக்கிட்ட சொன்னேன். இப்படிலாம் கால் பண்ணுவாங்களா விக்கி? ஆமாண்ணே அப்படின்னா. எனக்கு யாரும் கால் வந்ததே இல்லை விக்கி அப்படின்னு. அது நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்ட்டான். இந்த ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த ப்ரொடியூசர் இல்லை படம் பேர் தான் ஹாட் ஸ்பாட்னு வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்தையும் ஹாட் ஸ்பாட் ஆக்கிட்டீங்க. டைரக்டர் கொஞ்ச நேரத்தில் சூடாகிருப்பார் பொழுது. ஐயோ என்னடா என்ன கேள்வி கேட்குறாருன்னு. என்ன அவ்வளோ கோவம்? செகண்ட் கதை 2 கதையை எடுக்கலன்ற கோவமா இல்லை எடுன்ற கோவமா? இல்லை எடுன்ற ஆதங்கம். ஏன்னா அந்த 2 கதை ரொம்ப நல்லா இருக்கும், அது வேற லெவலில் இருக்கும். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திகை பற்றி. வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான், விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான், அது வேற லெவலில் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. அமர் அமர் உங்களது கூட நல்லா தான் இருக்கு. போர்ஷன் செமையா நல்லா பண்ணிருக்கீங்க. ஜனனி ஐயர் சட்டையை பிடிச்சோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? சட்டையை பிடிச்சா என்ன தோணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அது கேமரா லைட் எல்லாம் இருக்குல்ல, சாதாரணமாகவே அவங்கள பார்த்தா ஒரு லவ் பண்ற ஃபீல் வந்துடும். சரிண்ணே. யாருக்குண்ணே? எல்லாருக்குமே. ஏன்னா அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஸோ உங்க போர்ஷன் அந்த மிரட்டுற தோணியை அவங்க பயங்கரமா மிரட்டி இருப்பாங்க. ஆமாண்ணே. அப்போ பயந்தானே நிஜமாலே. ஐயோ ஏதாவது தெரியாமல் தான் பட்டுக்கிடுச்சுன்னா அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுண்ணே. பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியும்ல இவ்வளோதான் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அவ்வளோதானே நடந்தது. இல்லை இந்த மாதிரி ஏதாவது லைஃப்ல ஏதாவது ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருக்கானுங்க? எவ்வளோ அந்த மாதிரி ஃப்ரெண்டே இல்லைண்ணே. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை, அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இல்லை. தேங்க்ஸ்.